எட்டாவது சம். காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண். பாஸ் எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின்ல ஒரு கீ டேர்ம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காலாண்டிற்கு ஒரு முறை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய ஃபார்முலா இருக்கு. கொஸ்டின்ல 1 இயர்னு கேட்டா இந்த ஃபார்முலா, அரையாண்டுன்னு கேட்டா இந்த ஃபார்முலா, காலாண்டுன்னு கேட்டா இந்த ஃபார்முலா. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? காலாண்டு. அப்ப இந்த ஃபார்முலாவை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். தனியா எடுத்து எழுதிக்கலாமா? amount is equal to principal 1 plus r by 400 பவர்ல 4n. என்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி தனியா டீகோட் பண்ணி எழுதுவோம். பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 15,625. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 16%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 மந்த் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுத போறோம். 1 இயருக்கு 12 மந்த்ஸ் 12 மாதங்கள் இருக்கும். அப்ப 9/12 நம்ம எழுதிக்கலாமா? இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். amount is equal to பிரின்சிபல் எவ்வளவு? 15,625. 1 plus r எவ்வளவு? 16/400. 4 என்னோட வேல்யூ எவ்வளவு? 9/12. 1 4s are 4, 3 4s are 12, 1 3s are 3, 3 3s are 9. அப்ப இங்க இருக்கக்கூடிய வேல்யூ 3 மட்டும்தான். 15,625 1 plus 16/400 பவர்ல பார்த்தோம் அப்படின்னா 3. 15,625 இத எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 416/400 கிடைக்கும். பவர்ல 3. 416ஐயும் 400ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 26/25 கிடைக்கும். இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 15,625 26/25 பவர்ல 3. பஸ் இந்த ரெண்டையும் அடிச்சு கொடுத்தாதான் இந்த வேல்யூ வரும். அடுத்து 15,625 மல்டிபிள் 26/25 into 26/25 into 26/25. பஸ் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. 25 கியூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15,625. இந்த வேல்யூ அப்ப மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதே சேம் சம் எக்ஸாக்டா டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால 15,625 அப்படின்னு வந்தாலே 25 கியூப்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப 25 கியூப் அப்படின்னா 15,625. இங்க பாருங்க 15,625 அடிக்கிறோம். ஒரு 25, அடுத்த 25, அடுத்த 25. அப்ப இந்த 3 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15,625 கிடைக்கும். அதனால டைரக்டா அடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3 26 இருக்கு. அப்ப 26 கியூப் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். 26 கியூப் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 17,576. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டியை மட்டும் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளவு? 17,576 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு? அசல் 15,625. இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1951. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.